இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் திடீரென்று கிரியை செய்கிறாரு. பல நேரங்களில் தேவன் மெதுவாக வேலை செய்கிறது போல தோன்றும். நாட்கள் கடக்கின்றன, மாதங்கள் கடக்கின்றன, ஆண்டுகள் கூட கடக்கலாம். எதுவுமே மாறாதது போல தெரியலாம். ஆனால் வேதாகமத்தில் நாம் ஒரு உண்மையை பார்க்குறோம். தேவன் நீண்ட நாட்கள் ஆயத்தப்படுத்துகிறாரு. ஆனால் கிரியை செய்யும்போது திடீரென்று செய்கிறார். 120 ஆண்டுகள் நோவா பேழையை கட்டினார். மக்கள் சிரித்தாங்க, கேலி செஞ்சாங்க, எதுவுமே நடக்கலை. ஆனால் ஒரு நாள் வானம் திறக்குது, மழை பெய்கிறது, எல்லாமே திடீரென மாறியது. இஸ்ரவேலர் 430 ஆண்டுகள் எகிப்தில் இருந்தாங்க. ஒரு நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 100 ஆண்டுகள். ஆனால் ஓர் இரவு, பாஸ்கா இரவு, அடிமைகள் சுதந்திர மனிதர்களாக வெளியே வந்தாங்க. எரிக்கோ மதில்கள் 7 நாட்கள் அசையாமல் நிற்குது. முதல் நாள் மாற்றம் இல்லை, 2ஆம் நாள் மாற்றம் இல்லை, 6வது நாள் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 7ஆம் நாளில் ஒரே ஒரு கணத்தில் மதில்கள் விழுகிறது. எஸ்தரின் நாட்களில் மொர்தெகாய் பல ஆண்டுகளாக உண்மையாக வாழ்ந்தார். ஆனால் யாருமே கவனிக்கலை. ஒரு இரவு ராஜாவுக்கு தூக்கம் வராமல் இருந்தது. அடுத்த நாள் மொர்தெகாய் கௌரவிக்கப்பட்டார். போட்ட சதி திட்டங்கள் அழிக்கப்பட்டது. பெதஸ்தா குளத்தின் அருகில் ஒரு மனுஷன் 38 ஆண்டுகளாக கிடக்கிறான். ஒவ்வொரு காலையும் அதே நிலைதான், ஒவ்வொரு மாலையும் அதே நிலைதான். ஆனால் ஒரு நாள் இயேசு வந்தார். 38 ஆண்டுகளின் காத்திருப்பு ஒரே ஒரு நிமிஷத்தில் மாறியது. சில நேரங்களில் நாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் தேவன் பின்னணியில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. விதை மண்ணுக்குள் நீண்ட காலம் அமைதியாக இருக்கும். ஆனால் முளைக்க வேண்டிய நேரம் வந்த உடனே திடீரென வெளியில் வருகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் அசையாமல் இருக்கலாம். உங்கள் ஜெபம், உங்கள் குடும்பம், உங்கள் ஊழியம், உங்கள் சுகம், உங்கள் எதிர்காலம் எதுவுமே மாறாதது போல தோணலாம். ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க, நோவாவின் நாள் வந்தது, இஸ்ரவேலின் இரவு வந்தது, எரிக்கோவின் 7ஆம் நாள் வந்தது, மொர்தெகாயின் காலை வந்தது, பெதஸ்தா மனுஷனின் சந்திப்பு வந்தது. உங்களுடைய நாளும் இன்றைக்கு வருகிறது. தேவன் தாமதிப்பது போல தோன்றினா கூட ஒரு நாளும் அவர் தாமதிப்பதே கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் போதும். அவருக்கு சகலத்தையும் மாற்றுவது லேசான காரியம். ஒரே ஒரு ஃபோன் கால், ஒரே ஒரு சந்திப்பு, ஒரு கதவு திறக்கப்பட்டால் போதும். ஒரே ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் போதும். ஒரே ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் விதைக்கப்பட்டால் போதும். உங்கள் வாழ்க்கையே மாறிடும். ஆகையால் இன்றைக்கு சோர்ந்து போகாதீங்க. தேவன் நீண்ட நாட்கள் உங்களை ஆயத்தம் செய்யலாம். ஆனால் அவர் கிரியை செய்யும்போது திடீரென்று கிரியை செய்கிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வார்த்தைகளுக்கு நன்றிப்பா. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா உம்முடைய கிரியைகளை குறித்து எங்கள் கண்களை நீங்கள் திறந்திருக்கிறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு அப்பா இந்த பிள்ளைகள் எதிலெல்லாம் காத்துட்ருக்குறாங்களோ அது எல்லா காரியத்திலையும் வெற்றியை கிடைக்க பண்ண போகிறீங்க ஏசப்பா. திடீரென்று அற்புதம் செய்ய போகிறீங்க ஏசப்பா. அந்த ஒரு நாள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே வருவதாக அப்பா. நீங்கள் செய்து வைத்த அத்தனை ஆயத்தங்களும் இன்றைக்கு அப்பா நிறைவேறட்டும் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கான நன்மைகளை அவர்கள் கண்கள் காண ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆமென். உடல் சரீர பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும் ஏசப்பா. கடன்கள் எல்லாம் அடைக்கப்படட்டும் ஏசப்பா. ஆமென். வீடு கட்டுவதற்கான எல்லா வழிவகைகளையும் செய்யுங்க ஏசப்பா. கடன் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடாது ஏசப்பா. ஆமென்.
குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளின் கெட்ட பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள், இதெல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. எகிப்து ஜனங்களை ஒரே நாளில் மீட்டெடுத்த மாதிரி அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை அடிமைத்தனங்கள்லேருந்தும் உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுங்க ஏசப்பா. ஆமேன். சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய அத்தனை நோய்கள்ல இருந்தோம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. நீங்கள் கொடுக்குற சுகம் நிரந்தரமான சுகம் ஏசப்பா, பரிபூர்ண சுகம் ஏசப்பா. மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் யாரும் கொடுக்க முடியாமல் பரம வைத்தியராகிய நீங்கள் குணப்படுத்தும் போது அவங்க இழந்த அத்தனை பலத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆமேன். இது வரைக்கும் அப்பா ஜெபத்தில் பல நாட்களாக காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீங்கள் கண்ணோக்கி பார்த்துருக்குறீங்க ஏசப்பா. எனக்கு இவ்வளவு நாட்களாக நான் ஜெபிக்கிறேன், ஒரு பலன் கிடைக்கலையேன்னு சொல்லி ஏக்கத்தோடு ஜெபிச்சிட்ருக்குறாங்க ஏசப்பா. ஆமேன். இன்றைக்கு அப்பா உம்முடைய கையின் கிரியைகளை இந்த பிள்ளைகள் பார்க்கணும் ஏசப்பா. உம்முடைய கரங்கள் குறுகி போகவில்லை. உம்முடைய ஜனத்திற்கு நீங்கள் அற்புதம் செய்ய இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகளை அனுப்புறீங்கிற அப்பா அது நிச்சயமான விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் இப்பொழுது நிரப்பட்டேன் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்க. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.